அதை தேடி எடுக்க சக்தி இல்லாததால வெளி ஏமாத்தினுக்கிறான். இதை தான் அந்த பொண்ணு சொல்லுது. கடவுளை வழிபடுவேன் நான், கடவுளுடைய இதை சொல்றவங்க ஏத்துப்பேன். கடவுளை பத்தி பேசுறவங்க பேச்சை நான் எடுக்க மாட்டேன். நான் ஏன் கடவுள் பத்தி பேசுறவங்க பேச்சை எடுக்கணும்? நான் எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு. நல்ல விஷயம் தானே. கடவுள் இருக்கிறாரு, அதை வழிபடுறேன். கடவுள் எனக்குள்ள இருக்கு சொல்லி இருக்கிறாரு, சொல்லியிருக்காங்க, நான் தேடுறேன். அது செய்யுங்க, சந்தோஷமான விஷயம். இவங்ககிட்ட போய் உட்காந்துக்கிறது மாச கணக்கில், அவங்ககிட்ட போய் வருஷ கணக்கில் உட்காந்து எதுக்கு உட்காந்துங்கிறீங்க? என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியாது. உன்னை தேடாத கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கவே முடியாது. எத்தனை ஊர், எத்தனை நாடு, எத்தனை சாமியார்கிட்ட சுத்தனீங்கனாலும் உன்னை தேடாம இறைவனை தெரிஞ்சுக்கவே முடியாது. நீ யாருன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இறைவன் யாருன்னு தெரியும். நீ யாருன்னு தெரியாத வரைக்கும் இறைவன் யாருன்னு தெரியாது. இதை தான் பட்டினத்தார் ரொம்ப அழகா சொன்னார். ஊனுக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன் பராபரனேன்னார். ஐயா, எனக்குள்ளவே நீ தான் இருக்கிற, நான் எவ்வளோ பேர் முட்டாளா சுற்றி இருக்கிறேன் அப்படின்ட்டார். எப்போ உள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கின பிறகு. அதனால தான் சொல்கிறேன், உள்ள ஒன்று சொல்ல இறைவன் இருக்கிறான், அதை தேடி பாருங்க. ஊர் ஃபுல்லாக சுத்தாதீங்க, அது ஒரு பயனும் கிடையாது அப்படிலாம் சொல்லிங்கிறோம் சாமி. இப்போ கடல் தண்ணியில் உப்பு அழுக்கு எல்லாமே இருக்கு. அதுலேருந்து சூரியன் வந்து நம்மளோட வெளிச்ச அந்த உஷ்ணத்துக்கு பரப்பி நல்ல தண்ணியை மட்டும் ஆவியாக்கி மேலே கொண்டு போகுது. சரி, அது மாதிரி நம்ம சாதாரண மனுஷங்களால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழுக்கெல்லாம் நீக்கிட்டு நம்ம தேவையானது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து வாழ முடியுமா? முடியும். அப்படி வாழறவன் தான் மகானன்னு பேரு. அப்படி வாழாதவனுக்கு மனுஷன்னு பேரு. ஏன்னா உலகம்ன்றது நன்மை தீமை உடையத்தான். வெறும் நன்மையும் கிடையாது, முழுக்க தீமையும் கிடையாது. இது ரெண்டுலையும் வாழறவன் சராசரி மனுஷன். ஆனால் நன்மையில் மட்டும் வாழணும்னு நினைக்கிறோம், அந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி ஆகணும். ஒதுங்கி அவன் வடிகட்டி அவன் சுத்தமாக நன்மையில் மட்டும் வாழறவன். கடல் தண்ணி எப்படி ஆவியாக அதை உப்புலேருந்து கரைச்சி ஏற்றும் போதோ அதே மாதிரி தீமையிலேருந்து இவன் விலகி நல்ல பொருளாக மாறுவான். அது மகானால் மட்டும்தான் முடியும், எல்லா மனுஷனாலையும் முடியாது. இப்போ அவங்க வழிகாட்டியா நமக்கு இருக்காங்க. அந்த வழிகாட்டிகள் தான் பல ஆயிரம் இது வழிகாட்டி சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனா அது மனுஷன் அறிவுக்கு எட்ட மாட்டேன், அதுல பயணம் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? இவனுக்கு ஆசை, பேர் ஓணும் புகழ் ஓணும் அப்படின்றவனுக்கு அது சாத்தியப்படாது. நம்ம கிட்ட கூட பல ஆயிரம் பேர் வந்து உபதேசம் வாங்கிக்கிறான். யாராவது அந்த ஞான பாதையில முழுமை பெறான்னா முடியல. காரணம் ஏன்னா அவனுடைய ஆசைகள் அதுக்கு தடை போடுது. அதனால அது முழுமையா போக முடியல. யாரோ ஒருத்தன் போறான் அதுக்கு. அதனால எல்லாராலையும் போயிட முடியாது. ஆனால் நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து உன்னுடைய உயிரை நினைப்புல வச்சுக்கோ. அந்த உயிராகப்பட்டதான் பிறப்பெடுத்துக்கினுக்குது, மற்றது எதுவும் இல்லை. அந்த உயிருக்குள்ள நினைவுகளை உண்டாக்கும் போது நீ எத்தனை பிறப்பெடுத்தாலும் மனிதனா பிறப்ப, மற்ற நினைவுகள் உனக்கு அதுல இருந்து வரும். உடல் மேல நினைவுகள் வைக்கும் போது அந்த உடல் வந்து மண்ணில் அழிய போகுது, அந்த உடலோட அந்த நினைவுகள் அழிஞ்சிடும். இப்போ மகான்களை ஞானிகள்லாம் வணங்கும் போது அவங்க வாழ்ந்த முறையை தான் நம்ம எடுத்துக்கணுமா? முதல்ல அவங்க வணங்கி போடுறாங்க, ஏதோ வணங்கிட்டு போனா போதும், அதுக்கான ஏதோ சக்தி கிடைக்கும். அப்படிதான் சக்தி எல்லாம் கிடைக்காது. மகான்கள் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. மகான்களை நீ வணங்குறது மரியாதைக்கு. மகான்களை வணங்குறது உன் பக்தி கோசம். மகானுக்கும் உன் வணங்குதலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா மகான்கள் வாழ்ந்த வழியில உன்னால பயணம் பண்ண முடியாது. அதனால நீ வணங்கிட்டாவது போ அப்படின்றதுதான் இந்த பிரச்சனை. வெளிச்சம் என்ற நம்பி பல இடங்களுக்கு சென்று குழப்பமும் இருட்டும் தான் நிலவியது. இதற்கு தங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். நீ வெளிச்சத்தை தேடி இருக்கணும். நீ இருட்டியே தேடி போனதால உனக்கு இருட்டு தான் தென்பட்டுது. இப்ப வெளிச்சத்தை தேடி வந்துக்கிற, இனிமேல் வெளிச்சத்திலேயே வாழ கத்துக்கோ. எனக்கு அகம்பாவனை அழியறதுக்கு என்ன காரணம்? அகம்பாவம் அழியணும்னா என்ன செய்யணும்? எந்த செயலும் செய்யாத உட்காந்துருந்தா அகம்பாவம் வளராது. எல்லா செயலும் செய்யும்போது அகம்பாவம் இருந்தால் தான் செயலை செய்ய முடியும். அதனால எதுவுமே செய்யாதுங்க. சாப்பிடுங்க, படுத்துருங்க. அகம்பாவத்துக்கு வேலை இருக்காது. சாப்பிடணும், எழுந்துக்கணும், சாப்பிடணும், படுத்துக்கணும். திருப்பி
பிள்ளைய பார்க்கக்கூடாது, மருமகளை பார்க்கக்கூடாது, பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது, எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. அகம்பாவத்துக்கு அங்கே வேலை இருக்காது. பொண்டாட்டியை பார்த்து எதனா செய்யலைன்னா ஏய் அகம்பாவம் வந்துடும். அங்கே பிள்ளை பார்த்து என்ன செய்யலைன்னா அதட்டும் போது அகம்பாவம் வந்துடும். ஒரு வேலை செய்கிற இடத்துல அதட்டினா அகம்பாவம் வந்துடும். இந்த எந்த செயலும் இல்லைன்னா அகம்பாவம் அடங்கிடும். மௌனம்ன்றது வாய் முடிக்குன்னு பேசாத உட்காந்துங்கிறது மௌனம். தியானம்ன்றது தன் நிலையை மறந்து இருக்குது தியானம். தியானம் வேறு, மௌனம் வேறுப்பா. வீட்டுங்களில் பொம்பளைங்க பேச மாட்டாங்க, ஆனால் சோறாக்கி நிற்பாங்க இல்லையா? ஆம்பளைங்க பேச மாட்டாங்க, பேப்பர் படிச்சு நிற்பாங்க. இதெல்லாம் மௌனம். ஆனால் தியானம்ன்றது தன் நிலை பேப்பரும் படிக்க முடியாது, சோறம் ஆக்க முடியாது. அதான் தியானம். அதனால் தியானம் வேறு, இங்கே இப்போ இன்னைக்கு பொது ஜனத்தாண்ட இருக்கிற மௌனம் வேறு. சாமி, இப்போ தற்கொலை பண்ணிக்கிறாங்க சில பேர். சாகட்டும். சில பேர் வந்து இயற்கையாகவே இருக்கிறாங்க. சாகட்டும். இவங்க ஆத்மா வந்து எப்படி சாமி வேறுபடுது? என்ன ஆத்மா? இப்போ தற்கொலை பண்ணிக்கிறவங்க வந்து மனசில் வந்து ஆசை இருக்கும், அந்த ஆசை நிறைவேற்றினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சாதாரணமாக இறந்து போகிறவங்க இயல்பாக ஆசையாக இருக்காதா? இருக்கும். ஆனால் அந்த ஆசையினால் தற்கொலை பார்த்துக்கிறியா? இப்போ கொளுத்தும் போது மாறு வரைக்கும் எரியாது. அவங்களுக்கு துட்டு ஐசியத்து போய் தங்க ஐசியத்து போய் தெளிப்பாங்க மேலே. சாதாரணமாக செத்தவனுக்கு ஆசை அத்தனை பேருக்கும் உண்டு. ஆசை இருக்கிறதால தான் நான் வாழ்ந்துன்னு இழுத்துன்னு கிடக்குறோம். இங்கே ஆசை இல்லாதவன் யாருமே கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிறோம், பிறப்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா செத்தும் உடனே பிறப்பத்துன்னு போவோம். இவ்வளோ தான் வித்தியாசம், வேற என்ன? அது எத்தனை நாள் சாமி இருக்கும்? எத்தனை நாள்னு நான் தான் போய் செத்து பார்த்தா தான் தெரியும். இல்லை சார், நான் செத்தேன்னா எத்தனை நாள்னு சொல்லுவேன்பா. இன்னும் நான் சாகலையே. ஒருத்தர் இறந்தா 16 நாள் ஆகும். 16 நாளில் காரியம் பண்ணால் 17ஆவது நாள் அவர் பிறந்துருவார். சாதாரணமாக செத்தா. சரிங்க சரி. குத்தி போட்டு கொலை பண்ணி போட்டு தூக்கு போட்டுன்னு மருந்து குடிச்சு சாவரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் பொறுப்பு எடுக்க மாட்டான், லேட் ஆகும். ஆனால் எப்போன்னு நான் கணக்கெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா நான் போனேன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு 20 நாள் பொறுத்து எடுப்பீங்கன்னு கேட்டு சொல்லுவேன். சொல்லுப்பா. சரிங்க சாமி, இன்னொரு கேள்வி. இப்போ நம்ம விதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ விதின்றது நம்ம இறப்பை குறிக்குதா இல்லை நம்ம வாழ வாழ்க்கையை பொறுப்பையே குறிக்குது. விதி இல்லைன்னா நீ இந்த பூமியில் வந்தே இருக்க மாட்டேன். சரிங்க சாமி. விதி இல்லைன்னா ஒருத்தன் கூட இங்கே சாவே மாட்டேன். நீ நான் நிற்கிறது கூட இடம் இருக்காது. அதனால விதியின் விளையாட்டு தான் உலகமே. இடையில மதி விளையாடி இருக்குது. ஓகே சாமி. அப்புறம் என்ன? சரிங்க சாமி. இப்போ வந்து நம்ம இன்னொரு கேள்வி என்னன்னா, சொல்லு. நம்ம எதை மேல 100% நம்பிக்கை வைக்கிறோமோ அது லைஃப்ல நடக்கும்ன்றாங்க. அது எப்படி நடக்கும்? நான் நினைக்கிறேன் எத்தனை நாளா எவ்வளோ 73 வயசாகுது. அடுத்த 29 வந்தா 74 ஆகுது. நானும் நினச்சுன்னுக்கிறேன் ஒரு ஏரோப்ளைன் வாங்கணும்ட்டு. வாங்கவே முடியல இவ்வளோ நாள் வரைக்கும். இல்லை சாமி, என் கேள்வி நினைச்சதெல்லாம் நான் தான் கடவுள் என்னத்துக்கு எவனா முட்டால் சொல்றதுலாம் கேள்வியாக வைக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நினைச்ச நடந்தது? இல்லை சாமி, நான் கேள்வி என்னன்னா, நான் வந்து எதை நம்புறனோ அது என் லைஃப்ல நடக்குது. அதான் நான் உனக்கு நடந்தது. அப்படிலாம் சில விஷயங்கள் நடக்குது, சில விஷயங்கள் நடக்கல. அது எல்லாருக்கும் நடக்குது, சிலது நடக்காது. அதனால நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நான் வானத்தில் போய் நின்னுக்கணும் நினைச்சா நடக்குமா? நீ நினைச்சு போய் பார்க்கலாம். நான் பார்க்கறேன், நடக்காது. சில விஷயம் நடக்கட்டும்பா, சிலதான் நடக்கட்டுமே. அதனால கற்பனை வாழ்க்கை வாழக்கூடாது. நீ நிஜத்துல எதை வாழற, எதை தேடுற அதை பாரு. அதுதான் வாழ்க்கைக்கு உகந்தது. சரிங்க சாமி. இப்போ உண்மையான அன்பு யார் சாமி வைப்பாங்க? உண்மையான அன்பு தாய் வைப்பாங்களா, தந்தை வைப்பாங்களா, பசங்க வைப்பாங்க? நீ வைக்கிறியா? முதல்ல உங்க அம்மா பாக்குறாங்களா? அப்பா இருக்காங்க. அம்மா இல்லையா? அப்பா மேல பற்று இருக்குது. அப்பா உனக்கு உங்க அப்பா உங்க மேல பற்று இருக்கும். ஏன்னா பெத்தவனை பிறந்தவனை விட பெத்தவனுக்கு அக்கறை ஜாஸ்தி, அன்பு ஜாஸ்தி. உங்க அப்பா உன்னை அடிக்கணும்னா அஞ்சுவான். நீ என்ன உங்க அப்பனை ஒரு அறை கொடுத்துடுவேன். ஏன்னா நீ பிறந்தவன், அவன் பெத்தவன். பெத்தவனுக்கு இருக்கிற அன்பு பிறந்தவனுக்கு இருக்காது. பெத்தவன் ஒரு புடி சோறு இல்லாத சாவுவான். ஆனா இவன் பெத்தவனுக்கு ஊட்டுவான் எத்தனை போய். உண்மைதான் சாமி, உண்மைதானே? உண்மையா தானே பேசின்னு இருக்கிறேன் நான். அதனால அன்பு வந்து பெத்தவங்களுக்கு தான் அதிகம், பிறந்தவங்களுக்கு இல்லை. போ. நன்றி சாமி. நன்றி. இந்த ஆசைகள், இந்த மனம் பட்ட ஆசைகள் எல்லாம் ஆன்மாவோட போய் சேர்ந்து போகுது. அப்போ அந்த ஆசைகள் இல்லாம போகுது. திருப்பி பிறக்கும் போது தான் ஆசை தொடருது. அது வரைக்கும் அந்த ஆசை. அப்போ அதான் நிறைவு. இவனுக்கு உயிர் போற வரைக்கும் எவனுக்கும் நிறைவு கிடைக்காது. நான் நிறைவாழ்க்கை வாழறேங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்கன்னு சொல்லுவான். பக்கத்து வீட்டுக்காரன் வீடு எழுதிடுவான்னு யோசிப்பான். ஒருத்தன் எம்எல்ஏ ஆயிடுவான், மந்திரி ஆகலையேன்னு குறையா இருக்கும்.
இல்லையா? மந்திரி ஆயிட்டுமே பிரைம் மினிஸ்டர் ஆகலையேன்னு குறை இருக்கும். மனித சாகிற வரைக்கும் குறைவு இருந்துக்கினாக்க நிறைவு கிடைக்கவே கிடைக்காது. எப்பதான் கிடைக்கும்? கிடைக்காது, சாவுல தான் கிடைக்கும். சாந்தமும் சமாதானமும் அவனுக்கு எப்பதான்? சாவு ரெண்டுமே சாவுல கிடைக்கும். சாந்தமும் கம்மன் பத்து கிடப்பான், யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுப்பான். பார்த்தவெல்லாம் ஒரு எல்லாம் முடிஞ்சு போச்சு சமாதானம் ஆயிடுவாங்க. பகைவங்க கூட சமாதானம் ஆயிடுவாங்க. அப்போ சமாதானமும் சாந்தமும் எப்ப கிடைக்கும்னா மனிதனுடைய மரணத்தில் தான் சாமி கிடைக்கும். அது வரைக்கும் எதையோ ஒன்ன தேடிக்கினே இருப்பான். அதான் எதை தேடிதான் அவன் சமாதானம் அடைய முடியும். இதுதான்றது கிடையாது. ஒண்ணுக்கு அவன் தேடுறது ஒண்ணு கிடைச்சிருந்தா இன்னொன்னு தேடிட்டு வானே. அதனால இவன் தேடிக்கினே இருப்பான். அதனால முடிவே கிடையாது. இந்த தேடல் எப்போ நிற்கும்? மரணத்தில் தான் நிற்கும். அதுதான் நான் தேடல்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டார். ஜெயா டிவியில் இருந்தார் விஸ்வநாத், ராஜேஸ்வரி அப்படின்னு 2 பசங்க. ஜெயா டிவி நிருபருங்க அவங்க வந்து என்னை வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்துட்டு அதனுடைய தலைப்பு தேடல்னு போட்டாங்க. போட்டு ரிலேலாம் ஆகிப்போச்சு. தேடல்னு புக்கும் போட்டார் அவர். அப்போ நான் கேட்டேன், இது தேடல்னு போட்டுக்கிறியப்பா, எத்தப்பா தேடுற நீ அப்படின்னு. தேடல்னு போட்டுக்கிற, எதை தேடுறேன்னு போடல, இது எதை தேடுறதுன்னு கேட்டேன். இல்லை சாமி ஜென்ரலாக தேடல், எதை தேடுறதுன்னு தெரியல அப்படின்னாரு. அப்போ சொன்னேன், ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயை தேடுது, குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே தகப்பனை தேடுது, இது ரெண்டும் முடிஞ்ச உடனே படிப்பை தேடுது, படிப்பு முடிஞ்ச உடனே தொழிலை தேடுது, தொழிலை முடிஞ்ச உடனே மனைவியை தேடுது, மனைவியை தேடின உடனே மக்களை தேடுது. இதுக்குள்ளே இவன் தள்ளாடி போயிடுறான். தள்ளாடி போன காலத்தில் கடவுளை தேடுறான். அப்போ இவனுடைய தேடல் எங்க முடியுதுன்னா கடவுள்கிட்ட முடியுதுப்பா. அதனால இந்த மனிதனுடைய வாழ்வு இப்படியே தேடி 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 ஒவ்வொரு பிரிவிலும் போயிடறான். இறைவனாண்ட போறதே கிடையாது, இறைவனை தேடுறதே கிடையாது. இந்த மனைவி மக்களை தேடுறதுக்குள்ள இவனுக்கு மரணம் வந்து சேர்ந்துடுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாமி. அதனால இந்த தேடல் எங்க நிற்கும்? 2 இடத்துல தான் நிற்கும். ஒன்று மரணத்தில் நிற்கும், ஒன்று இறைவனாண்ட நிற்கும். இந்த உலகத்தில் எங்கேயும் நிற்காது. வேற வழியே கிடையாது, வேற எந்த வழியும் கிடையாது சாமி. இருந்தா சொன்னா நான் கூட தெரிஞ்சுக்கிறேன் சாமி. இறைவனை அடைகிறத தவிர வேற எந்த வழியும் கிடையாது. ஒன்னு இறைவன் அடையணும், நீ மரணம் அடையணும், ரெண்டும் ஒரே விஷயம். அடைஞ்சா கூட திருப்பி அவர் பிறந்த மறுபடியும் அதே எண்ணங்கள் அப்படி எல்லாம் சொல்லிட முடியாது. எந்த விந்துல பிறகுறானோ அந்த விந்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவான். ஏதோ ஒரு குணங்கள் இருக்கும். இதுல இருந்த சேஷ்டம் அதுல இருக்கும். அதனால இந்த தேடல் என்றது இந்த மனிதனுடைய முடிவு. 2ல மரணம், 1 இறைவன். இந்த 2ல தான் இறைவன் அடையிறது அவ்வளவு ஈஸி இல்லை, மரணம் கொஞ்சம் ஈஸி. நீ நல்லவனா இருந்ததுன்னா பாண்டவர் பக்கம்ல வந்திருக்கணும், நாட்டையே எதிர்த்துக்கு நெல்ல இந்த பக்கம் வந்திருக்கணும். அவங்க பண்ணது தந்திரம் தானே, பகடை ஆனது தந்திரத்தில் தானே ஜெயிச்சான் சகுனி. அதை எப்படி ஏத்துக்கின துரோணர், பீஷ்மர், கர்ணன் எப்படி ஏத்துக்கினீங்க? நல்லவங்களாச்சா நீங்க? இது ஏமாத்தி ஜெயிக்கிற, நீ இது ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னியா? சொல்லலையே. அப்ப நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டதுக்கு துணை போன இல்லை நீ. அப்ப உன்னை வீழ்த்த வேண்டியது தானே. கர்ணனை விட ஒருத்தன் நல்லவன் இருக்கிறான் உலகத்துல. என்னுடைய அறிவுக்கு ஏற்றினாலும் கர்ணனை விட ஒரு நல்லவனை என்னால காட்சிப்படுத்தி கூட பார்க்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு திறமை உண்டு, அது எல்லாருக்கும் உண்டு. ஆனா கர்ணனுக்கு அப்படி கிடையாது, எல்லாத்திலுமே திறமை உண்டு. ஒருத்தனை கொடுக்கறதுல திறமை உண்டு, ஒருத்தனை ஜெயிக்கிறதுல திறமை உண்டு, எல்லாத்திலையும் திறமசாலி. அவ்வளோ நல்லவன் சாவறான. ஆனா அதுல செத்த வீரன் எல்லாம் இயற்கையா யாராவது கொண்டு செத்தானா? அதான் கேள்வி. துரோணரை நேருக்கு நேரா நின்று ஜெயிக்க முடிஞ்சதா? எவனாவது ஜெயிச்சானா? பீஷ்மரை நேருக்கு நேரா நின்று எவனா ஜெயிச்சானா? கர்ணனை நேருக்கு நேரா நின்று எவனா ஜெயிச்சானா? என்ன சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா? இறங்கி நீ சாவலன்னா நான் உன்னை கொல்லுவேன், என்னை எவனும் சாவடிக்க முடியாதான்றான் பீஷ்மர். இல்லை என்னால முடியும், நீ ஏன் சாவலன்னா நானா கொல்லுவேன்றான். அப்ப எல்லாத்தையும் போட்டு நிற்கும் போது அர்ஜுன் அம்பு விட்டு கொண்டு போடுறான், எதுவும் இல்லாத போது. துரோணரை கொல்ல முடியாது,
துரோணர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியாது. துரோணர் என்ன பண்றான்? கிருஷ்ண பரமாத்மா போய் நீ செய்ததெல்லாம் பாவம், நீ இன்னும் தர்மம் செய்த நீ உன் புள்ளியை ஏமாத்தி நரகத்துல தள்ளிட்ட, நீ யோசித்து பார்த்தியா அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்தையும் நீ கைவிட்டு தான் புண்ணியத்துக்கு போவேன்னு எல்லாத்தையும் போட்டவொன்னே துருபதனுடைய புள்ள இவன் வந்து தலையை வெட்டிடுறான். இல்ல யாரு நேருக்கு நேரா நின்று சொன்னான்? கர்ணன் போர்க்களத்தில் நிக்கிறான், அர்ஜுன போர்க்களத்தில் நிக்கிறான், நேருக்கு நேரம் அம்பு விட்டு சாவடிக்க வேண்டியது தானே. ஏன் கண்ணன் கூப்பிட்டுக்குனே ஓடுறான்? பள்ளம் மோடு கட்சியில அந்த வீல் போய் பள்ளத்துல ஊந்து அதை தூக்கும் போது ஆடுறான்னா. ஏன்னா கர்ணன் வச்சிருந்த காண்டீபங்குத அது அவன் கையில இருக்கிறவருக்கு எவனாலும் கிருஷ்ணனாலையும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட காண்டீபம் அது. அப்போ தந்திரத்தாலேயே கண்ணன் கொன்னான் இல்ல. அப்போ துரியோதனன் குரூப் என்ன பண்ணா? தந்திரத்தாலேயே இவங்களெல்லாம் ஏமாத்தணும். மொத்தத்தில் அரசியல் அது. கண்ண பரமாத்மாவனுடைய 8வது அவதாரம் அரசியல். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் புரிஞ்சுக்கணும் இல்ல, அதுதான் அதனுடைய செயல்பாடுகள். என்ன கலியுகத்தில் நடந்த கதை அது. கலியுகத்தினுடைய செயல்பாடுகள்னா உலகத்தினுடைய இயற்கை. ஒருத்தனை ஏமாத்துவான், ஒருத்தன் கொலை பண்ணுவான், ஒருத்தன் குத்துவான், அவனை ஏமாத்துவான். அரசியல் இந்த மாதிரி கோல்மால் பண்ணி அவன் ஆட்சியை பிடிப்பான், இப்படி பிடிப்பான். மொத்த அரசியலும் அதில் உண்டு மகாபாரதத்தில். மகாபாரதத்தினுடைய அரசியல் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லான்னு நடந்துன்னுக்கிறது. உனக்கு வந்துருமா எனக்கு வந்துருமா? சித்தி முத்தி புள்ளியாருக்கு தான் வரும். சித்தின்னா ஒரு பொம்பளை, முத்தின்னா ஒரு பொம்பளை. எல்லா சாமியும் நம்ம சாமி இல்லை, 2 பொண்டாட்டி இல்லை. செயலுக்காக நீ முயற்சி பண்ற, ஒரு செயலுக்காக நீ முயற்சி பண்றப்பா, அந்த செயல் வெற்றி அடைஞ்சா முக்தி. அந்த வெற்றி அடைந்த செயலை நீ தக்க வைக்கிறது சித்தி. புரிஞ்சுதா? 1 கோடி ரூபாய் தேடுறதுக்கு நீ தேடின ஒன்றும் இல்லை பிச்சைக்காரன். ஆனால் 1 கோடி ரூபாய் உங்க கையில் கிடைச்சி போச்சு, அது கிடைச்சது சித்தி. அந்த கிடைச்ச பணத்தை நீ அழிக்காம தக்க வைக்கிற பாரு, அது முக்தி. அப்போ இந்த சித்தியும் முத்தியும் இணைஞ்சதான் உலகத்தில் நடந்துன்னு இருக்குது. அதான் சித்தி முத்தி விநாயகர்னு வாங்கும். 2 பொண்டாட்டிக்கு வச்சுட்டாங்க அது இல்லையா? வேற வேலையே கிடையாதாண்டாளுங்க. அதனால இதனுடைய செயல்பாடுகள் என்ன? நீ ஒரு செயலை நோக்கி பயணம் பண்ற, அந்த செயலில் வெற்றி அடைந்து சித்தி. அந்த அடைஞ்ச சித்தியை தக்க வைக்கிறது முக்தி. புரிஞ்சுதா? போதுமா? இன்னும் என்ன வச்சுக்கிறேன்? சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும்.
உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.